இலவசம். அதான் வெனிசுலால பண்ணா சாவேஸ். எரிபொருள் இலவசம், பணம் இலவசம், எல்லாம் இலவசம். உட்கார்ந்துருந்தான், உழைப்ப மறந்துட்டான். மக்களின் நெஞ்சுக்குள்ள நஞ்ச பீச்சி அடிச்சு உழைக்கிற திறன் இல்லாம உட்கார்ந்தான், செத்தான். நாடு திவாலாகி போச்சு, தோத்து போச்சு. காரணமே இலவசம். இப்ப நம்ம நாடு, குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம், 10.5 லட்சம் கோடி எங்களுக்கு கடன். ஆனால் இந்த தேர்தலில் அறிவிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும், ஏன் என் தம்பி விஜய் அறிவிச்சிருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்கீம், கல்வி கடனுக்கு 20 லட்சம் கொடுப்பேன். எதுக்கு 20 லட்சம் கொடுக்கணும்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். கல்வியை தரமா கொடுத்தா அவன் கடன் வாங்கினான். பட்டதாரி இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாதவர்களுக்கு 4000 கொடுப்பேன். 4000 கொடுக்கூடாது, கல்வி வேலை கொடுக்கணும். நான் மோதிரம் கொடுப்பேன், தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், 2500 கொடுப்பேன். இந்த இலவசங்களை கூட்டி பார்த்தால் மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படும். ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறத பார்த்தா மாசம் 1.5 லட்சம் கோடி. ஐயா இவர் எடப்பாடி ஐயா அறிவிச்சதை பார்த்தா மாசம் 1.5 லட்சம் கோடி. இப்போ இப்படி கடனை பெற்று 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 நிறைவேற்றி கொண்டு போனால் வட்டி ஏறிக்கொண்டே போகுது. 1 லட்சம் கோடி, நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அப்ப இன்னும் 5 லட்சம் கோடி கடன், மறுபடியும் 2 லட்சம் கோடி வட்டி. அதே பட்ஜெட் தான். எதை நிறைவேற்றுவீர்கள்? அடிப்படை நிர்வாகம், ஆசிரியர் சம்பளம், காவல்துறை சம்பளம், மருத்துவர் சம்பளம், போக்குவரத்து தொழிலாளர் சம்பளம் இல்லை. நாடு குட்டியச்சராகும், பொருளாதாரம் இல்லை, திவாலாகி போயிடுச்சுன்னு கிளர்ச்சி புரட்சி இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாள் வந்தது, நாளைக்கு இங்க வரும். அப்ப எங்க இருப்பான்? இவங்களா எங்க இருப்பான்? ஏதாவது ஒரு தீவில போய் தனி விமானத்தில் பறந்து படுத்துக்குருவான். அப்படிதான் ராஜபக்சே ஓடினா, அப்படிதான் பங்களாதேஷ் பிரதமர் ஓடி வந்தாங்க இந்தியாவை அடைக்கலம் புகுந்து. இந்திய நாட்டில் இருக்க தலைவரை விரட்டினா எங்க போவான்? நேபாள பார்த்தான், துணை பிரதமர் சட்டியோட ஓடினதை நீ பார்த்த, தட்டி பாரு இருக்காள். அது மாதிரி ஓட ஒரு நிலைமை வரும். அன்னைக்கு இந்த மண்ணில் ஏற்படுற புரட்சிக்கு தலைமை ஏற்க ஒருத்தர் இருக்கணும். அந்த தலைமை ஏற்கிற தகுதியோடு இந்த நிலத்தில் இருக்கிறவன், உன் மகன், உன் உடன் பிறந்தான், என்னை தவிர எவனும் கிடையாது.